மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் நடிச்சு பராசக்தி திரைப்படம் வெளிவர போகுது. இதை வச்சு திமுக காரணங்க, இந்த திக காரணங்க ஹிந்தி எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதில் திமுகவுடைய பங்களிப்பு என்ன தெரியுமா, இங்கே கருணாநிதி யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் எல்லா இடங்களும் என்ன சொல்கிறாப்புல, தமிழ் வெல்லும், தமிழை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க எடுத்திருக்க இந்த படம் தேர்தலுக்காகவே எடுத்து வெளியிடுறானுங்க. இதை வச்சு மக்களை மூளைச்சலவை பண்ணுறது எப்படி, இதுதான் இந்த படத்தோட நோக்கமே அன்றி இதில் உண்மையை சொல்ல போகிறதில்ல. என்ன உண்மை சொல்லியிருக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்ததுக்கு 200 250 கோடி கணக்கு எழுதிட்டானுங்க. எப்படி 500 கோடி பட்ஜெட்டுக்கு அமைச்சிருவானுங்க. இவங்க வச்சுருக்க பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டை மாற்றிடுவாங்க. அதுக்கு தான் மெயினாக அந்த கும்பலே படம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. வந்த 5 வருஷமாக தீவிரமாக படம் எடுத்து தீராங்க. படம் எடுக்கிறது இவங்க தான், விநியோகஸ்தரும் இவங்க தான். வேறு வேறு பேர் வேணால் போடுவாங்க. ரெண்டுமே கருணாநிதி குடும்பம் தான். எனவே இது கருணாநிதி குடும்பத்துக்காக, கருணாநிதி குடும்பத்துடைய பணத்தில், கருணாநிதி குடும்பத்துடைய லாபத்தில் கருணாநிதி குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காக எடுக்கப்பட்ட படம். இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இதை மக்களுடைய கருத்து மண்ணாங்கட்டிலாம் இவங்களா திணிக்கிறது. இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எடுப்பிலேயே ஒரு உண்மையை உடைக்க விரும்புகிறேன். அது என்னன்ற விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது, இந்த மொழிப்போர் தியாகிகள் ஒருத்தர் இருப்பாங்க. தமிழ்நாடு உருவாகிறதுக்கும் தமிழ் மொழி இல்லையா, இந்த விஷயங்களில் மிகப்பெரிய பங்களிப்பாற்றி 30-35 வருஷத்துக்கு மேலே போராடி அதில் உயிர் மாய்த்து கொண்ட நபர்கள் நிறைய பேர். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மொழிப்போர் தியாகிகள்னு இறந்தவருடைய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலை எடுங்க, ஒருத்தன் கூட திமுக காரனாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அந்த காலகட்டத்தில் திராவிட நாடு கடி தெரிஞ்சானுங்க. திமுக அந்த காலத்தில் வேற வட்டத்தில் இருந்தானுங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க போடுறதுக்கு வரவே கிடையாது. ஆனால் திரைப்படத்தை கவனிச்சு வச்சுக்கவே, நீ அண்ணாட்டையும் பெரியாட்டையும் விருது வாங்கி கிழிச்சேன்னு படத்தை அடிச்சிருப்பாங்க. எதுக்கு நீ அவளை உள்ள கொண்டு வர? அவனுக்கு மொழிப்போருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த மொழிப்போர் தியாகிகள் இறந்து போனாங்களே, இதே மாதிரி மொழிப்போர் சம்பந்தமாக உயிரித்த நபர்கள் ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த நாளை மிகப்பெரிய லெவலில் அந்த ஊரில் அங்கீகரித்து கொண்டாடுறாங்க. இன்ன வரைக்கும் இன்றைக்கும் அவங்க நினைவு கூறுறாங்க. திமுக வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது. அது மொழிப்போர் தியாகிகளுக்காக அதற்கான நாளை எடுத்து கொண்டாடுது. ஏன்னா அதில் இவங்க கிடையவே கிடையாது. இவங்க வேற விதமாக உருட்டி நாங்கள் தான் தமிழ்நாட்டை உருவாக்கணுன்றாங்க. பேரை மாத்தினாங்க, இவ்வளோ மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு இவங்க நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும்னு ஒட்டுமொத்தமாக ஊரை ஏமாற்றி இத்தனை வருஷம் ஓட்டியாட்டாங்க. இன்னைக்கு பராசக்தியும் அதே தான். இது ஒரு பரதேசிகள் கும்பல். இப்போ இந்த விவகாரத்தில் மற்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஃபேக் வியூ, அது இது இந்த பராசக்தி சம்பந்தமாக நிறைய ஓடி இருக்குது. இந்த ஃபேக்காக வியூஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஃபேக்காக ஆங்கிலம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது. அப்படி இங்கிலீஷை ஒரு ஃப்ளூயண்டாக பேசுறதுக்கு தமிழ் வழியவே கற்றுக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு டெமோன்னு காட்டுறேன். I know few English but when speaking correctly not coming. I know a little English but I struggle to speak it correctly. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே நம்மகிட்ட அந்த எது தப்பா இருக்குது அப்படின்ற விஷயத்தை அது எடுத்து சொல்லுது. எதனால மத்ததை விட இந்த சூப்பர்னோவா ஏஐ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மற்ற எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோ, ஆடியோ இல்லாட்டி இ ஃபைல் இப்படியாவது அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பாசிவ். இந்த மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆங்கிலத்துடைய நாலேஜ் வேணா கிடைக்கும். ஆனா அது ஃப்ளூயண்டா வரதுக்கு நம்ம தினமும் பிராக்டிஸ் இருக்கணும். அந்த வேலை சூப்பர் இல்லையா, இது சரியான பிளாட்ஃபார்மா இருக்கும். ஐஐடி உடைய அலுமினிஸ், லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்காங்க. இதுல ஏஐ லெவல்ல டெஸ்ட் மூலமா உங்களுக்கு தனிப்பட்ட கோர்சஸ் அவங்க டிசைன் பண்றாங்க. முக்கியமா அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் இருக்கு. அதோட சேர்த்து மேனேஜர் இப்படி இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் மூலமா எப்படி நம்ம ஆங்கில திறனை வளர்த்துக்கிறது, இது எல்லாமே 24 மணி நேரம் 7 நாளுமே நீங்க கத்துக்க முடியும். இதை தாண்டி கோர்ஸ்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். அதுக்கு உங்களுக்கு ஹேபிட் மென்டார்னு தனியா வச்சிருவாங்க. அவர் உங்களை தொடர்ந்து கண்காணிப்பார். தியரியா இல்லாம பிராக்டிகலா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சுமார் 75% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. இவன் மீண்டும் விவகாரத்துக்குள்ள வருவோம். இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய உண்மையான வரலாறை மறைச்சது மட்டும் இல்லாமல், அதை அழிச்சது மட்டும் இல்லாமல், அதையெல்லாம் எங்களுக்கானதுன்னு வெறும் தமிழ்நாடு பேரை மாற்றினது மட்டுமே வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் உருட்டிருக்காங்க. அதில் கொடுமை என்னன்னா, அந்த திரைப்படத்தில் அவர் மஞ்சள் துண்டு போட்டு வர்றாருல, எப்படி அழகாக திணிச்சோம் பார்த்தியா? அப்போ மொழிப்போர் தியாகிகள் இவங்கெல்லாம் கிடையாது. யாரு? இந்த மாநிலம் உருவாகும் போது எல்லைகள்லாம் இருக்கு இல்லையா, அது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு இந்த போர்டு ஆந்திரா வரைக்கும் எல்லைகள் பிரிக்கும் போது அந்த போர்டு தானுலிங்க நாடார் போராட்டம் நடத்துறாரு, இங்கிட்டு மாப்போசி போராட்டம் நடத்துறாரு. இவங்க எல்லாம் யாருமே திமுக கிடையாது, திராவிட கும்பலும் கிடையாது. இவங்க எல்லாரும் தான் பாடுபட்டு, யாரு திமுக அல்லாத, திராவிட கும்பல் அல்லாத மற்ற மொழி இயக்கங்கள் இருக்குமே, அவங்க தான் சேர்ந்து இந்த மாநிலத்தை உருவாக்க முக்கிய காரணம். உருவானதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு பேர மாத்தினால முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் முடிச்சு விடுறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு மஞ்சள் துண்டை போட்டு விட்டாங்க. மஞ்சள் துண்டை போட்டு எப்படி கருணாநிதி உள்ள கொண்டு வந்தோமா, குறியீடுறா குறியீடு, நம்ம எல்லாம் முட்டாளாக்குற குறியீடு, வேற எதுவும் கிடையவே கிடையாது. அது அழகா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுமா எதுவும் ஏற்றுறாங்க. இதை ஏற்றிட்டு அந்த பக்கத்து நீ அண்ணாட்டையும் பெரியாட்டையும் விருது வாங்கினேன். பெரியார் தமிழை பற்றி என்ன பேசினா தெரியுமாடா? தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பேசுவியா? ஹிந்தி எதிர்ப்பில் முதலாவது சூடு சூழல் நமக்கு வச்சுக்கவே, இந்த ஈவே ராமசாமி இருக்காலே அந்த ஆளை பற்றி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு மொழியை கேவலமாக இழிவாக அசிங்கமாக பேசின ஆள் இந்த திராவிட கும்பல்.
இவங்க வந்து உட்காந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மூலச்செலவு பண்றாங்கன்னா திரைப்படம் வெளியிடுறது மூலமாக கருணாநிதி தான் மொழிபூர்த்தி ஆகி நான் நம்பிடுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு தள்ள போறாங்க. அதான் நடக்க போது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதுல அடுத்து வர கோவம் தெரியுமா, இந்த லேடி தான் யாரு, இயக்குனர். இந்த லேடி பிறந்தது ஆந்திரால, ஆனா இங்க வந்து தமிழ் உணர்வை ரொம்ப ஊட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்த படம் எடுக்கிறவன் தமிழ் கிடையாது, அதை விநியோகம் பண்றவன் தமிழ் கிடையாது, அதில் நடிக்கிற நடிகையே தமிழ் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கணும், தமிழ்னா என்ன தெரியுமா, மொழி எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னு பாடம் எடுக்க அங்கேருந்து வந்திருக்காங்க. இதுவே நம்மளை அவமானப்படுத்துற செயல். அதாவது கர்நாடக இப்போ என்ன சொல்லுதுன்னா, பார்த்தே அன்னைக்கு மல்ல இன்னைக்கு எங்களால் ஏமாற்ற முடியும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நீ சினிமாவை பார்த்தே எது உண்மையை கற்றுக்கிட்டு இருக்க காலகட்டம், எனவே எங்களால் உடனே மூலச்செலவு பண்ண முடியும்னு இந்த லேடியை வச்சு நம்ப வைக்கிறாங்க. ஆனால் இந்த லேடி எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்க தெரியுமா, இதெல்லாம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இது பிளப்புக்கு இங்கே சூரரை போட்டு ஒரு படம் எடுத்துச்சு. ஆகா எல்லா படம் எடுப்போம்னு சொல்லிட்டு போய் ஹிந்தியில் போய் எடுத்துச்சு. நீ ஹிந்தியில் போய் எடுத்தல, அன்னைக்கு ஒரு பட்டுக்கலையே. அப்போ அது வந்து தொழிலுங்க. அப்போ தொழிலுக்கு ஒரு விஷயம் செய்யறல, இங்கே தேவைக்கு அவன் பிளப்பு வாதத்துக்கு ஏதாவது செய்யறான்னு வச்சுக்கவேன், அதுக்குள்ளே புகுந்து நீ கிண்டார. அப்போ எல்லாத்தையும் உணர்வு ரீதியாக தூண்டி விட்டு இவங்க காரியம் சாதிக்கிறாங்க. இது புரியுதா? ஒரு பக்கத்து கருணாநிதி கும்பல் உன்னை ஏமாற்ற முயற்சி பண்ணுதுன்னா, ஏமாத்துறதுக்கு வராயில இவங்களே யோக்கியம் கிடையாது. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இந்த லேடி மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, பெரிய லார்டு லபகதாஸ் வந்து உட்கார வேண்டியது. இந்த அம்மா எடுத்த இறுதி சுற்று ஒரு படம், இவர் இந்த சூர்யாலாம் இருக்காங்க பாரு, ஆத்தாடி இவங்கள மாதிரி இந்த ஊர்ல ஆட்டே போற ஆளே பார்க்க முடியாது. ஊருக்கு மட்டும் வியாக்கியம் அவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பாக்ஸர் துளசி கலானோடைய கதை, அவங்கள பல மணி நேரம் எடுத்து அந்த கதையை உருவி இவங்க இறுதி சுற்றுன்னு படத்தை கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்துட்டா பொதுவாக இதில் இருக்க ஏமாற்று வேலை என்ன தெரியுமா, ஒருத்தருடைய உண்மை கதை தழுவி நம்ம எடுக்கிறோம்னா அவங்களுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுக்கணும். இந்த படம் எடுத்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஏழைகள் தான் பிரிச்சுட்டு போங்க. இதே தான் சூர்யா ஒரு படத்தில், அந்த ஜெய்பீம்ன்ற படத்தில் ஒரு ஏழையுடைய கதையை எடுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வெறும் அந்த மொத்த கம்யூனிட்டி சேர்த்து ஒரு கோடி கொடுத்து முடிச்சுட்டாப்புல. அதுவும் நம்ம கத்துனதுக்கு அப்புறம் எதுவுமே கண்டுக்கிறாம இருந்தாங்க. அதே மாதிரி உண்மை கதையை எடுத்துட்டு அவங்களுக்கு எதுவுமே கண்டுக்கிறாம திரும்ப அவங்க வந்து கேட்டால் கூட அவங்கள மிரட்டி இருக்கு இந்த பொம்பளை. இது எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், வேற யாரும் கிடையாது, திமுக கும்பலை தெரியும், அதை வச்சு மிரட்டி அனுப்பி விட்டுருக்குது. இதெல்லாம் நீங்கள் வடக்கு கிழக்குன்னு பேசாதீங்க. ஏன் கேளுங்க, உத்தரப்பிரதேசத்தில் கூடிய பூலான் தேவிகள் அவர்களுடைய கதை, பூலான் தேவி அவர்களுடைய பேஸ் பண்ணி எடுத்த எல்லா கதைக்குமே கரெக்டாக ராயல்ட்டி இங்கேருந்து 30 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தானுங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க எவனை பற்றி வேணால் படம் எடுப்பாய் வச்சு கதையை உருவி சொந்தமாக இல்லாமல், ஆனால் அவங்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. வந்தால் எனக்கு கருணாநிதி தெரியும், கருணாநிதி கும்பலை தெரியும், மிரட்டி அனுப்பி விட்டுருவாங்க. இது சூர்யா ஒரு போட்டு பண்ணுறாப்புல வித்தியாசமா இந்த பொம்பளை வேறு பண்ணுது. எங்கேருந்து ஆந்திராவில் வந்து இந்த லட்சம் தான் தமிழ்நாடு. இந்த லட்சத்தை இந்த லேடி உட்காந்துட்டு என்ன சொல்லுது, பராசக்தி ஒரு படம் எடுத்து உங்களுக்கு நான் உனக்கு தமிழ் உணவை ஊட்டுறேன், நேரண்டா எங்களுக்கு. இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, இந்த துளசி கலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்களே தேடிக்கோங்க. ரொம்ப முக்கியம், இவங்க ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க, இது கூடுதல் உண்மை. அப்போ எல்லாரும் மிரட்டுற எங்கேருந்து புத்தி வருது, வேற யாரும் கிடையாது, கருணாநிதி கும்பலோடைய கொடுக்கக்கூடிய தைரியம். பதிவோட இறுதியாக அந்த படத்தை பார்க்கும்போது அவர் வந்து பஸ்ஸை எரிக்கிறாப்புல, அந்த போட்டு கல்லூரி எரிக்கிறாப்புல, போராட்டம் தெரியுமா, புரட்சினா தெரியுமா அப்படின்னு கத்துவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு உள்ள தீ பத்தி எரிஞ்சுன்னா அமர்த்திடு. ஏன்னா கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒருத்தன் கூட நடுத்தர் வந்து போராட்ட போற கிடையாது. இந்த அருக்கு பாருங்க, இயக்குனர் ஊரெல்லாம் தூண்டி விட்டு உணர்வுகளை வச்சு சம்பாதிச்சுட்டு இதே படத்தை ஹிந்தியில கொண்டு போயோ இல்லை தெலுங்குல ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகல பாத்தியா, பாட்டை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுல தமிழுக்கு பதிலாக தெலுங்குன்னு வந்துடும். ஏன்னா ஊருக்கு ஊருக்கு கரெக்டாக வியாபாரம் பண்ணணும் இல்லையா, அந்த வியாபார புத்தி இதுக்கு உண்டு. இவருடைய மகனோ எவனும் நடுத்தல் வந்து இந்த மாதிரி போராட்ட போற கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வன்முறைகள்னால ஒரு 10 எஃப்ஐஆர் விழுகும், வாழ்க்கை அழிஞ்சு போகணும். இந்த எல்லா பேருக்கும் தெரியும், கருணாநிதியுடைய கொள்ளு பேர் கூட தெரியும். நீ அப்படி பொங்கி தமிழ் உணர்வை காட்டுன்னு சொல்லிட்டு எங்கிட்டு போய் நின்றாத, வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் 50-60 வருஷமா நாசம் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிரச்சனையே சினிமாவை அப்படியே உள்ள இறக்குறதா, அதான் இவங்களுக்கு கிடைச்சிட்டு மிகப்பெரிய ஆயுதமும் கூட. அதை வச்சுதான் பராசக்தின்னு எடுத்து மொழிப்போர் தியாகிய கருணாநிதினு எடுத்து இந்த திமுக எதன் வழி வந்தது தெரியுமா, தமிழ் வழி வந்ததுன்னு சொல்லி ஊரை உருட்டி கருணாநிதி கும்பல் குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் நடத்தக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, அது காசு பார்க்கணும். அடுத்த 5 வருஷம் வந்தா கொள்ளையடிக்கணும். இதற்காக மட்டுமே ஸ்பெஷலா இறக்கிருக்காங்க இந்த திரைப்படம். இது பராசக்தி. இது பராசக்தி இல்ல, பரதேசி. இறுதியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தோம், சூப்பர் நோவா ஏஐன்னு. அதில் சுமார் 75% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.